ஜமாத்துன்னு சொல்லி அப்பாவிகள் அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களை போன்று எந்த ஒரு பாவமும் செய்யாதவர்கள். இதுதான் உண்மையான இஸ்லாம் சொல்லி அவங்கள்ட்டையும் அந்த கொள்கை போயாச்சு. இப்ப பாருங்க, இது யூதர்கள். பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். கபரை பத்தி புகாரில வருது. அதாவது கபரு கெட்டதை பத்தி புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், இப்னு மாஜா, திர்மிதி, நஸஈ எல்லா ஹதீஸ் கிதாபிலையும் வருது. லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிக்கட்டும். காரணம், அவர்களிலே ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டால் அவர்களுக்கு கபரை கட்டி அவர்கள் வணக்கம் செய்வார்கள். இது பச்சில பிள்ளைக்கு தெரியும், உள்ளங்கையில நெல்லிக்கனி மாதிரி தெரியக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கபருக்கு வேலை கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கபரு கெட்டதுக்கு வேலை. அதான் ரசூலுல்லாஹ் லஅனல்லாஹுல் யஹூத், யூதர்களை சபிக்கட்டும். காரணம், அவர்களினுடைய கொள்கை என்ன? இத்தகதுல் குபூர் அம்பியாயிஹும் மசாஜித், அவர்களினுடைய நபிமார்கள் இறந்து விட்டால் அந்த கபரை அவர்கள் வணக்கஸ்தலமாக ஆக்குவார்கள். இப்ப நீங்க பார்க்க போகக்கூடிய கபர் யூதர்கள், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபர், இது இஸ்ரேல்ல இருக்கு. இப்ப அவங்களுடைய அந்த பாருங்க, அந்த கபரை இவங்க செய்யக்கூடிய முறையெல்லாம் பாருங்க. இந்த கபர் உனக்கு எங்க இருந்து உள்ள வந்துச்சு பாருங்க. அவங்க எப்பவும் மேல ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க, பாக்குறதுக்கு முஸ்லீம் மாதிரியே தாடி வச்சிருப்பாங்க. தொப்பி போட்டோன்னு முஸ்லீம் நினைச்சவங்க தான் யூதர்கள். பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கபர் அவங்க கையில எடுத்துட்டாங்க. யூதரினுடைய ஃபாதர் யார்? கபூர்ல நின்று அழுவுறது, கபூர்ல பாட்டு படிக்கிறது, கபூர்ல வணங்குறது, இது யூத மதம். இங்க பாருங்க, இந்த அப்துல்லா பின் சபா மூலியமா சத்திய இஸ்லாம் நம்மகிட்ட பாதுகாப்பா இருந்ததுனால நாங்க பிழைச்சோம். கிறிஸ்தவர்களை மாதிரி பாதுகாப்பா இல்லைன்னா நாங்களும் இப்படிதான் போயிருப்போம். அவங்க வணங்கும் பொழுது இப்படி ஆடி ஆடி வணங்குவாங்க, தலையை ஆட்டி ஆட்டி வணங்குவாங்க. நல்லா பாத்துக்கிடுங்க, இதுதான் அவங்களுடைய, இப்படித்தான் வணங்குவாங்க. எங்க போனாலும் இந்த ஆடக்கூடிய முறை, தலையாட்டக்கூடிய முறை. பாத்தீங்களா? இப்ப வாங்க, ஷியாக்களினுடைய கபூர். இது எகிப்துல அதிலே எழுதியிருக்கும். இது ஷியாக்கள். இந்த ஷியாக்களை உருவாக்கி அதன் மூலியமா உண்மையான இஸ்லாத்தை தகர்க்கணும். மிஸ்ர் ஃபாத்திமியான ஷியாக்களினுடைய ஆட்சி, ஃபாத்திமியாக்களினுடைய ஆட்சியின் பொழுது கெட்டப்பட்டது. இவங்க சுன்ன ஜமாத் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சுன்ன ஜமாத்காரங்க கூட இவங்க கிடையாது, இவங்க ஷியாக்கள். இந்த யூதர்கள் எந்த அளவுக்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க பாருங்க, முஸ்லீம் பேர்ல. இந்த கபரை சுத்துறது, இந்த கபூர்ல நின்று பிரார்த்திக்கிறது, இவங்க ஒரு ஷியா. ஷியா மதத்தை சார்ந்தவன். இங்க பாருங்க, இதுல சுன்ன ஜமாத்துக்காரங்களும் வெறுப்புக்கான்னு சொல்ல எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய யூதர்களினுடைய கொள்கையை நாங்க பின்பற்றிட்டு இருக்கிறோம் பாருங்க. உள்ளங்களில் நெல்லிக்கனி தெரியும், கபர் சபிக்கப்பட்ட இடம், கபரு கெட்டது சபிக்கப்பட்ட இடம் சொல்லி. ஆனா யூதர்கள் தான் கெட்டுறாங்க பாருங்க, அந்த கபருக்கு மேல கெட்டுறது. பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இந்த கொள்கையை நம்மள்ட்ட எப்படி கொண்டு வந்தாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் கூட இன்னைக்கு என்ன செய்றாங்க, இன்னைக்கு சுன்ன ஜமாத்தின் பேர்ல உண்மையிலேயே அது ஷியா ஜமாத் தானா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க எப்படி உள்ள பூஜிலாம் பாருங்க. பாருங்க, அன்னைக்கு ஷியா, அன்னைக்கு யூதர்கள் செஞ்ச அதே வேலையை செய்றாங்க பாருங்க. கபருக்கு மேல போர்வை போடுறது யூதர்களினுடைய சிந்தனை பாருங்க.